உங்க வீடியோக்கள்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கா? அதை எப்படி சினிமா மாதிரி மாத்துறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ரகசியம் வேற எங்கேயும் இல்ல. நம்ம கேமரா அசைவுகள்ல தான் இருக்கு. வாங்க, உங்க வீடியோக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அந்த ரகசிய மொழிய பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரான கேமரா வச்சு வீடியோ எடுத்தாலும் ஏனோ அதுல ஒரு உயிர் இல்லாத மாதிரி தட்டையா தெரியுதா? காரணம் என்னன்னா, நீங்க கேமராவை எப்படி இயக்குறீங்கன்றதுல தான் இருக்கு. ஒரு ஸ்டாட்டிக் ஷாட் நைன்னு அது சும்மா ஒரு சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு சினிமேட்டிக் ஷாட் அது ஒரு கதைய சொல்லும். அது சும்மா பாக்குறவங்கள அந்த கதையோட ஒன்றி போற ரசிகர்களா மாத்தும். இதுதாங்க ஒரு அமெச்சர் வீடியோக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் படைப்புக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். வாங்க, நாம இப்போ கேமராவோட அந்த ரகசிய மொழிக்குள்ள போகலாம். இங்க நீங்க எதை காட்டுறீங்கங்கிறத விட அதை எப்படி காட்டுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சினிமேட்டிக் மொழினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கு வார்த்தைகளே தேவையில்ல. கேமரா அசைவுகள், கோணங்கள், ஃபோக்கஸ் இதெல்லாத்தையும் வச்சு உணர்ச்சிகளை தூண்டுறது, டென்ஷனை உருவாக்குறது, ஏன் ஒரு முழு கதையையே சொல்றது. இதுதான் காட்சியோட சக்தி. இது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கருவியும் ஒரு குறிப்பிட்ட உணர்வை கொண்டு வரும், பாக்குறவங்கள உள்ள இழுக்கும், வெளியே தள்ளும், ரகசியங்களை வெளிப்படுத்தும், சில சமயம் குழப்பத்தை கூட உருவாக்கும். வாங்க, இந்த கருவிகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்மளோட உணர்ச்சிகளை உருவாக்குற அசைவுகளை பத்தி பார்க்கலாம். இதுங்க எப்படி நம்ம கவனத்தை உள்ள இழுக்குது, வெளியே தள்ளுதுன்னு புரிஞ்சுக்கலாம். மெதுவான டாலி இன் இல்லனா புஷ். இங்க என்ன நடக்கும்னா, கேமரா ரொம்ப மெதுவா ஒரு சப்ஜெக்ட நோக்கி நகரும். இது பாக்குறவங்கள அந்த கேரக்டரோட மனசுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இது நெருக்கத்தையும் டென்ஷனையும் அதிகப்படுத்தும், இல்லனா ஒரு முக்கியமான உணர்தலை காட்டும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டாலி அவுட், அதாவது புல். கேமரா மெதுவா பின்னாடி போகும்போது நம்ம கேரக்டர் சின்னதாங்கி அவங்கள சுத்தி இருக்கிற உலகம் பெருசா தெரியும். இது தனிமையை காட்டுறதுக்கு இல்ல ஒரு விஷயத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு பயன்படும். சரி, இந்த மெதுவான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா திடீர்னு ஒரு அவசரத்தை, ஒரு பரபரப்பை கொண்டு வரணும்னா அப்போ என்ன பண்றது? அதுக்கு தாங்க இருக்கு ஃபாஸ்ட் டாலி இன் இல்லனா ரஷ். கேமரா ஒரு விஷயத்த நோக்கி வேகமா பாயும். இது பாக்குறவங்களோட ஹார்ட் பீட்டை எகிர வச்சு ஒரு அதிர்ச்சியோ இல்ல ஒரு அவசரத்தையும் கடத்தும். இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் வெர்டிகோ எஃபெக்ட். இதுல கேமரா பின்னாடி போகும்போதே லென்ஸ் முன்னாடி ஜூம் ஆகும். இதோட விளைவு என்ன தெரியுமா? பின்னணி வன்முறையாக வளைஞ்சு சுருங்குகிறது, ஆனா ஃப்ரேம்ல இருக்கிற நபர் மட்டும் அதே சைஸ்ல இருக்கார். இது ஒரு மாதிரி மனக்குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இதுல ஒரு பெரிய விஷயத்தை எப்படி வெளிப்படுத்துறது, பாக்குறவங்களோட கண்ணை நம்ம நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி வழிநடத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேரக்டர் எப்படி அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு உதாரணம் பாப்போமா? டில்ட் அப்னு சொல்லுவாங்க. முதல்ல கேமரா அவங்களோட ஷூல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் மெதுவா மேலே ஏறி கடைசியா முகத்துல முடியும். இது அந்த கேரக்டருக்கு ஒரு பவரையும் ஒரு மர்மத்தையும் கொடுக்கும். டில்டப்பை விட ரொம்பவே பிரம்மாண்டமானதுதான் கிரேன் அப். இதுல கேமரா மேல போறதோட நிக்காம பின்னாடியும் போகும். கடைசியா ஒரு பெரிய ஹை ஆங்கிள் வியூ கிடைக்கும். இது ஒரு சின்ன தருணத்தை கூட ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வா மாத்திடும். ஒரு விஷயத்த வெளிப்படுத்த ரெண்டு வெவ்வேறு வழிகளை இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். ரிவீல் ஃப்ரம் பிஹைண்டுங்கிறது ஒரு சுவருக்கு பின்னாலே இருந்து கேமரா வர்ற மாதிரி, இது சஸ்பென்ஸை உருவாக்கும். ஆனா ரிவீல் ஃப்ரம் பிளர், அதாவது மங்களா இருந்து ஃபோக்கஸ் ஆகிறது, இது எதிர்பார்ப்பை உருவாக்கும். ஒன்னு இயக்கத்தால வழிகாட்டுது, இன்னொன்னு கவனத்தால வழிகாட்டுது. இப்போ இருக்கிற டெக்னாலஜில எபிக் ட்ரோன் ரிவீல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னு. ஒரு மலைக்கு பின்னால இருந்து ட்ரோன் மெதுவா மேல வரும்போது ஒரு பெரிய நிலப்பரப்பும் அதுல நிக்கிற ஒரு ஆளும் ஒரே நேரத்துல தெரிய வரும். சும்மா மிரட்டலா இருக்கும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த சினிமா மொழியோட சக்திய உங்க கையில எடுத்து உங்க சொந்த கதைகளை சொல்ல இதை எப்படி பயன்படுத்த போறீங்க? எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டெப் எப்பவுமே ஒண்ணுதான். முதல்ல உணர்ச்சிய பத்தி யோசிங்க. உங்க ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணணும்? கோவமா, சோகமா, ஆச்சரியமா? அந்த உணர்ச்சியை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சரியான கேமரா மூவ்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். நீங்க என்ன மூவ் யூஸ் பண்றீங்கிறத விட பாக்குறவங்க என்ன ஃபீல் பண்ணணுங்கிறதா முக்கியம். இதோ உங்களுக்கான ஒரு குட்டி ஷீட் மாதிரி. டென்ஷனை உருவாக்கணுமா? ஃபாஸ்ட் டாலியன் ட்ரை பண்ணுங்க. தனிமையா காட்டணுமா? ஸ்லோ டாலி அவுட். மர்மமா இருக்கணுமா? மறைஞ்சிருந்து காட்டுற ஷாட் வைங்க. பிரமிப்பை உண்டாக்கணுமா? எப்பிக் ட்ரோன் ரிவீல் பயன்படுத்துங்க. மனக்குழப்பத்தை காட்டணுமா? டச் ஆங்கிள் ஷாட் வைங்க. நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் ஒரு சில உதாரணங்கள் தான்.
உங்க கதைகளை சொல்ல கிட்டத்தட்ட 38 விதமான சினிமேட்டிக் அசைவுகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு அசைவும் உங்க கதைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ கேமரா உங்க கையில. இந்த மொழி உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன கதைய சொல்ல போறீங்க? கிளம்புங்க, உருவாக்குங்க.